ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் என்றாலே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிந்தவர் சச்சின் அவரின் சாதனையை முறியடிக்க யாரும் இல்லை என கூறிய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கும் வகையில் சச்சின் சாதனையை அவரின் ரசிகர் ஒருவரே மிஞ்சிவிட்டார்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போது நவீன கிரிக்கெட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளார் சச்சினின் ரசிகர் விராட் கோலி. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். விராட் கோலி நவம்பர் 5, 1985 டெல்லியில் பிறந்தவர். சச்சினின் ரசிகரான இவர் சச்சினின் சாதனையை மெல்ல மெல்ல தகர்த்து வருவதாக அனைவரும் கூறி வருகின்றனர். 18 வயதிலேயே இவ்வளவு எனர்ஜியானு எல்லோரும் இவரை புகழ்ந்து வந்தனர். அதிகப்படியாக ஆஸ்திரேலிய வீரர்களிடம் இருக்கும் இந்த ஆக்ரோஷமும் எனர்ஜியும் இந்திய வீரரான விராட்டிடம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இந்த இளம் வயது வீரருக்கு இவ்வளவு ஃபேன்ஸா என பலர் கேள்விகளையும் எழுப்பிய வண்ணம் உள்ளனர். 2008ஆம் ஆண்டு 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்றி திரும்பிய போது இவரை யாரும் அறியவில்லை. இவர்தான் நவீன கிரிக்கெட்டின் கடவுள் என்று. மேலும் கிரிக்கெட்டை நேசிக்கும் ஒவ்வொருவரும் விராட் கோலியும் நேசிப்பர். விராட் கோலி தனது 9 வயதிலேயே கிரிக்கெட்டின் மீது கொண்ட இன்ட்ரெஸ்ட் காரணமாக மட்டையை சுழற்றத் தொடங்கினார். அவருடைய தந்தை அவரது முயற்சிக்கு பக்கபலமாக இருந்து வந்தார். 2006ஆம் ஆண்டு நடந்த ரஞ்சித் கோப்பை தொடரில் டெல்லி டீமில் இடம்பெற்றிருந்தார் விராட் கோலி. கர்நாடக அணிக்கான போட்டியின் போது 40 ரன் எடுத்தார். அடுத்த நாள் காலை 3 மணி அளவில் இவர் தந்தை நெஞ்சு வலியால் இயற்கை எய்தினார். ஆனால் மனவேதனையில் இருக்கும் விராட் மேட்சில் கலந்து கொள்ள மாட்டார் என அனைவரும் விமர்சித்தனர். ஆனால் அவர் தன் தந்தையை வீட்டில் வைத்துவிட்டு ரஞ்சித் கோப்பையை வெற்றிகரமாக கைப்பற்றினார். அவரது மன வலிமையை கண்டு அனைவரும் வியந்தனர். இப்படி பல்வேறு வெற்றிகளுக்கு பின் விராட் அவர்களுக்கு இந்திய டீமில் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த டைமில் தோனி, யுவராஜ் மற்றும் சேவாக் போன்ற இந்திய ஜாம்பவான்களுக்கு முன்னால் தன் திறமையை நிரூபிக்கும் கட்டாயத்தில் இருந்தார் விராட். அவருடைய ஃபஸ்ட்டு மேட்சே அயல்நாட்டில். அந்த மேட்சில் அதிரடியாக ஆடி தன் திறமையை நிரூபித்தார். மேலும் சேவாக் அவர்களின் ஓய்வுக்கு பிறகு நிரந்தரமாக இந்தியா டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆனார். அதன்பின் நடந்த தென்னாப்பிரிக்காவுடான மேட்சில் முன்னாள் வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க விராட் கோலி அவர்கள் கடைசி வரை களத்தில் நின்று 79 ரன் எடுத்து இந்தியா டீமை வெற்றி பெற செய்தது மட்டுமில்லாமல் ஆட்ட நாயகனாகவும் உருவெடுத்தார். விராட் அவர்கள் ஆப்போசிட் டீம் எந்த ஸ்கோரில் இருந்தாலும் அதற்கு ஏற்றது போல் பேட்டிங் செய்து டீமை வெற்றி பெற செய்தவர் வல்லவர். மேலும் முன்னாள் வீரர்கள் அனைவரும் ஓய்வு பெற டெஸ்ட் போட்டிகளில் கேப்டன் ஆனார் கோலி. அவருடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் 2014 ஆஸ்திரேலியா கூட நடைபெற்றது. இந்த மேட்சில் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க தன்னுடைய முழு முயற்சினால் மேட்சை வின் பண்ண வச்சார் விராட் கோலி. இப்படி தன்னோட ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே, அதுவும் கேப்டனான ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வின் பண்ண வச்சதுனால மக்கள் இவரை கிரிக்கெட்டின் கடவுள் என்றே அழைத்து வருகின்றனர். கிரிக்கெட்டில் ஆக்ரோஷமான விராட் கோலி தனது சொந்த வாழ்வில் அமைதியாக அன்பான கணவராகவும் உள்ளார். விராட் அவர்கள் தன் காதலியான பாலிவுட் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா சர்மா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு இப்பொழுது 2 குழந்தைகள் உள்ளன. இப்படி இந்தியா ஃபுல்லாக ஃபேன்ஸை கொண்ட விராட் கோலி அவர்கள் T20 மேட்சிலிருந்து ஓய்வு பெறுவதாக தற்போது அறிவித்துள்ளார். விராட் கோலியை கிரிக்கெட்டின் கடவுள், கிரிக்கெட்டின் ஃபீனிக்ஸ், IPLின் ஹீரோ, இந்தியாவின் ரன் மிஷின் என பல்வேறு பெயர்களில் ஃபேன்ஸ் இவரை பாராட்டி வருகின்றனர். வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்கெல்லாம் விராட் கோலி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.